இங்க இருக்கிற அப்படியான சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு. உங்கள்கிட்ட பாதிப்புகள் சரி உங்க அதை தவிர்க்க இயலாது. பாதிக்கப்பட்ட தரப்பு பாக்கையில தானே எங்கட ஆதங்கம். அளவு இருந்த ஒரு டாக்டர் அந்த இடத்துக்கு வரையிலன்னு தானே இப்ப எங்கட ஆதங்கம். பிள்ளைய கொண்டு 1 மணி 2 மணிக்கு கொண்டு தாய் பக்கத்திலேயே இருக்கபடி 7:30 மட்டும் பிள்ளைய பாக்கல. அது என்ன காரணம்? அவ்வளவு குருதி பேருக்கு போற பிள்ளைய பாக்காததுக்கு என்ன காரணம்? அவங்க அந்த காரணத்துக்கு நாங்க கேட்கிறோம். வேற ஒன்று எங்களுக்கு நீதி தானமான்னு கேட்கிறோம். உங்களை பத்தி குறை சொல்லல. அந்த அளவுக்கு நாங்க படிச்சா தகுதி இல்லாத ஆட்கள் தான். ஆனா உங்களை பத்தி கேட்கல. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆதங்கம் பண்ணிதான் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு அந்த பிள்ளை எங்களுக்கு முன்னாடி எப்பதான் வேதனைப்பட்டுது. அதை கை கொண்டு பார்த்து தாய்ப்பால் கேட்குது. இவங்களால கொடுக்க முடியுமா? இவங்களால இவ்வளவு கதைக்குறாங்க. சொல்ல போறாங்க இவங்க. அதெல்லாம் விடுங்கள. பாக்காதக்குரிய காரணத்தை சொல்லலாம். என்னன்னு சொன்னா அதுக்கு எதிராக தான் அந்த குறிப்பிட்ட அவ்வளவு பணி நீக்கம் செய்யப்படுது. 4 பேருக்கு ரிலேட்டட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப அவையோ பணி நீக்கம் செய்து இனி சட்டம் பார்த்து கொள்ளும் தான். இப்ப மற்ற நோபலா சேவை நடத்தோன்றது இப்படி ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இப்படி பிரச்சனைகள் ஒன்று நடக்கும். அதை தவிர்க்கணும். அப்ப இது எதிர்காலத்துல அதை பார்க்கலாம். மற்ற அதுக்கு எதிராக இப்ப நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்று போட்டு அதுக்குரிய போலீஸ் ஒரு வழக்க கொண்டு போகும். அதே போல நிர்வாகம் வந்து இன்னொரு நடைமுறைகளை தங்கள்கிட்ட ஒழுக்காட்டு விசாரணை செய்யணும். இப்ப அதுக்கமாக ஏற்கனவே ஒரு விசாரணை நடந்து அவ்வளவு பேரையும் சம்பந்தப்பட்ட ஆக்களை பண நீக்கம் செய்ய சொல்லிதான் இவ சொல்லிக்கிறான். இனி மேல தொடரையில இனி எல்லாம் இன்குவாரி மற்ற கோர்ட் கேஸ் எல்லாம் முற்று பெற்ற பின்புதான் நம்ம வேலையை சேர்க்கலாமா, அதுக்கு என்ன தண்டனை, மற்ற அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன நட்டகடு கொடுப்போம் அந்த விஷயம் எல்லாம் இனித்தான் அந்த இதுல வரும். அதை விட்டுத்தானே எவ்வளவு இந்த முடிவு எடுக்கிறாங்க. பெத்த தாய் புள்ள இல்லாம இருக்கக்குள்ளதான் இந்த இவ்வளவு வருது. இவ்வளவு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்துருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு தாய் இருந்துரும். அதுதான் எங்கட ஆதங்கமே. நாங்க அந்த ஊராக்கள் தான் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க. ஒரு சின்ன விஷயம் தானே ஐயா. பெரிய விதோண்டும் இல்லை. ஒரு டாக்டர் பார்த்து ஏழாம சேர்த்தா இன்றைக்கு நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். ஐயோ டாக்டர் பார்த்தாரு. சும்மா பார்த்திருந்தா கூட எங்களுக்கு மன ஆறி போயிருக்கும். அவர் பார்த்தாரு பிள்ளைய காப்பாற்ற முடியாது சேர்த்துட்டு வீட்டுக்கு போறோம். அந்த புள்ளைக்கு பக்கத்து வீடு நாங்க. அப்ப நாங்க அதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு வேதனையா இருக்கு. சரியான துக்கமா இருக்கு. அவர்தான் பார்க்கணும் மற்ற துக்கமா பாக்கலாம் தான் காத்திருக்கலாம் தான். எல்லாம் இதை வச்சுக்கொண்டு ஒரு படைக்கணியா வச்சுக்கொண்டு அது உண்மை நடக்கல. அது தவிர்த்திருக்கலாம். இதை ஒரு பாடமா வச்சோண்டு எதிர்காலத்துல ஒரு இதை வச்சுக்கொண்டு டாக்டர் மரக்குறை சொல்ற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. உண்மையை நாங்க அப்படி சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க கடவுள் மாதிரி. அதுக்குதான் நாங்க ஓடி போறோம். எங்கள்ட்ட அரசாங்கத்தை பிரைவேட்டா போயிட்டு ஒரு இது பண்ற அளவுக்கு லட்சக்கணக்கு இல்லை. ஒரு கடவுள் அடுத்த கடவுளுக்கு அடுத்து டாக்டர்மா இருக்கும். அவங்ககிட்ட அதுக்கு நாங்க ஓடி போறோம். போனா வேற விஷயம் ஒரு சிலர் நடந்த சில வேதமான சம்பவம் நடந்தது. ஆனா நீங்க வேதனைப்படுற மாதிரி நாங்கள் வேதனையோட இன்னும் இருக்கு. அதுல எந்த இதுவும் இல்லை. சரியா? என்னன்னு சொன்னா சில விடயங்கள் வந்து நடந்துட்டு அப்ப அந்த டைம்ல வர வேண்டிய பணியை தங்களோட பணியை செய்ய வேண்டிய வைத்தியரும் அதோட இருந்த ஊழியர்களும் வந்து செவனை செய்யாவிட்டதுதான் அதுல பிள்ளை. எங்களுக்கு அந்த சம்பவம் வந்து புதிய தான் எங்களுக்கு தெரியும். எங்க டிபார்ட்மெண்ட் வந்து